டே எனக்கு ஒரு பிரச்சனை. என்னடா ஆச்சு? இல்லையே பழைய ஃபோனை கீழே போட்டேன், ஃபோன் மொத்தமாக போச்சு, அதனால் புது ஃபோன் வாங்கிட்டேன். நல்ல விஷயம் தானடா, இதில் என்னடா பிரச்சனை? ஏன்டா என் ஃபோன் போச்சுங்கிற அது உனக்கு நல்ல விஷயமா? அதை சொல்லலாடா, புது ஃபோன் வாங்கிட்டேன்னு அதை சொன்னேன். இல்லை என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியல, அதான் உன்ட்டு என்னன்னு கேட்க தான் வந்தேன். லாகின் பண்ண முடியல? எங்கள் ஃபோனை கொடு. இந்தா. ஓ, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணியிருக்க? ஆமாம், நான் தான் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தன்டிகேட்டர் ஆப்பில் கோடு காமிக்கலாம், அதை என்ட்ரி பண்ணி நீ லாகின் பண்ணிக்கலாம். ஐயோ, அது அந்த ஃபோனில் தானே இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது? ஓ, அந்த ஃபோனில் தான் இருக்கா? சரி, பேக்கப் கோடும் தெரியலையே. யாரா நீ? ஃபோன் நம்பரும் நீ ஆட் பண்ணி வைக்கல, இப்போ எப்படி? இன்னொரு வழி இருக்குது. உன் அக்கௌண்ட்டில் உன் ஃபோட்டோஸ் எதுவும் நீ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா செல்ஃபி வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக உன் ஃபேஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீ செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். உண்மைக்கே நீ தானா அப்படின்ட்டு உன் ஃபேஸை வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்ப உன் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறதுக்கு உனக்கு இமெயிலில் பேக்கப் கோட் சென்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீ லாகின் பண்ணிக்கலாம். உன் அக்கௌண்ட்டில் உன் ஃபோட்டோஸ்லாம் நீ போட்டிருக்கல, என் ஃபோட்டோ எதுவுமே நான் போஸ்ட்டும் போடலையே. இன்னொரு வழி இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை மறந்துட்டு வேறு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணு. என்னது மறந்துட்டு வேறு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணவா? அந்த அக்கௌண்ட்டை நான் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் தெரியுமா? அதில் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அந்த ஃபாலோவர்ஸ் வர வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? எத்தனை டாக்ஸ் இருக்குது தெரியுமா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற. சாருக்கு அப்படி எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது? 500 ஃபாலோவர்ஸ்டா. அது எப்படி ஒரு போஸ்ட்டுமே போடாமல் 500 ஃபாலோவர்ஸு? எப்படி வேணா எப்படி எந்த போஸ்ட்டுமே போடாமல் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வீடியோ போட? எதுக்கு கமெண்ட்டில் கழுவி ஊத்துறக்கா? அதெல்லாம் விடு. என் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா? என்னை ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? நம்பலாமா நம்பக்கூடாதா? சரி, நான் என்னன்னு பார்த்து வைக்கிறேன், தயவு செஞ்சு நீ இங்கிருந்து கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஆனால் எப்படியாச்சும் என் அக்கௌண்ட்டை எடுத்தா எனக்கு வேணும். 3 days later. சில நாட்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எப்படி ப்ராப்பராக ஆன் பண்ணுறதுன்னு, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக்கை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி என் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணும்போது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ, அதாவது நம்ம ஃபேஸ் தெளிவாக தெரிகிற மாதிரி நம்ம ஃபோட்டோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக ஃபேஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை திரும்ப லாகின் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரே விஷயம், ப்ரோ ஏன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்னால் லாகின் பண்ண முடியல, நானும் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன், என் ஃபோட்டோ எதுவுமே நான் போஸ்ட் போடல, எப்படி என் அக்கௌண்ட்டை திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எதுவும் ஆல்ரெடி நீங்கள் போஸ்ட் போடலைனாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் திரும்ப லாகின் பண்ண முடியும். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க, அவர்தான் சொல்லிட்டார்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன்னால அக்கௌண்ட்டில் திரும்ப லாகின் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. சரி, வளவலன்னு பேசாமல் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கெட் ஹெல்ப் டு லாகின் வித் யுவர் அக்கௌண்ட், ஸோ அந்த ஆப்ஷன் காமிச்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு கேனாட் ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணி அது மூலமாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. அந்த கோடை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் இங்கே டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேட்கும். இவ்வளோலாம் என்னால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் ரீசன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு பண்ணலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான். இங்கே கீழே ட்ரை another way கிளிக் பண்ணுங்கள். அதில் கெட் சப்போர்ட்டுன்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன ரீசனால் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியலன்னு கேட்கும். இதில் த லாகின் கோட் வாஸ் சென்ட் டு ஏ மொபைல் நம்பர் ஆர் இமெயில், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இங்கே 2 ஆப்ஷன் காமிக்கும். எஸ் டேக் ஏ செல்ஃபி வீடியோ டு கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட், அப்புறம் நோ ரெக்வஸ்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காமிக்கும். இதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல்ஃபி வீடியோ எடுத்தும் நம்ம அனுப்பலாம். நம்ம தான் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபோட்டோ எதுவுமே நம்ம போஸ்ட் போடலையே, அப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? அதனால் செகண்ட் ஆப்ஷன் நோ ரெக்வஸ்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வேறு காமிக்கும்.
நோ ஐ டோன்ட் ஹேவ் எ ஃபோட்டோ மை செல்ஃப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் சென்டர் வெப்சைட்குள்ளேயே போகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகும். இப்போ செகண்டாக இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட உங்கள் அக்கௌண்ட்டை திரும்ப நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் இமெயில் ஐடியை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் கோடு சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ரேண்டமாக உங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் யாராச்சும் 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணால் உங்கள் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரெக்வஸ்ட் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்தா சொல்லுங்கள். அவங்க 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுற இடத்துல இங்கே ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் அப்லோடுன்னு காமிக்கும். கிரியேட் நியூ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வரும். நீங்கள் ஆல்ரெடி மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களே அதுக்கு அதில் வந்து பேக்கப் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பேக்கப் கோடு கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேட்கும்ல, அதில் பேக்கப் கோடு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த 8 டிஜிட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிரும். இது கொடுமையான விஷயம் இல்லை, அதாவது நம்ம அக்கௌண்ட் இருக்குது ஆனால் அதை நம்மளாலே லாகின் பண்ண முடியாதுங்கிறது தான். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். நீங்கள் செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புனாலும் யுவர் இன்ஃபர்மேஷன் குட் நாட் பி கன்ஃபார்ம்னு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் திரும்ப லாகின் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் காமிக்காமல் இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னாலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் திரும்ப முதல்ல பார்க்குறனாலும் பாருங்கள். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் எனக்கு டிஎம் கூட பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலும் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலாம் வராது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.